உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார். அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் யார் ஒருவர் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு, திருவாரூர் ஆலய தூண் ஒன்றில் மூலாதார கணபதி உள்ளார். இவரை வழிபட்டால் நமக்குள் இருக்கும் அரிய சக்திகள் வெளிப்படும் என்பது ஐதீகம். அந்த மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான துன்பங்கள் அவர்கள் வாழ்க்கையை விட்டு விலகும். இரண்டாவது பகுதியாக திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 1/10/2024 கிழமை, செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடம் குரோதி, தமிழ் மாதம் புரட்டாசி 15வது நாள். சுவாமி மலை முருகன் தங்க பூமாலை சூடி அருளர் சிவாஜி கணேசனின் பிறந்த நாள். முதியோர் தினம் மழை பெய்ய இன்று வாய்ப்பு. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, பிறகு 10:45 11:45 வரை, மாலை பொழுதிலே 4:45 5:45 வரை. இன்றைய ராகுகாலம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. இன்றைய குளிகை மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, திதி சதுர்தசி இரவு 10:34 வரை, அதற்கு பிறகு அமாவாசை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூரம் காலை 11:15 வரை. யோகம் சித்த அமிர்த யோகம். சூலம் வடக்கு, பரிகாரம் பார். இன்று கீழ் நோக்கு நா. இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் அவிட்டம், சதயம். சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மகர ராசி மற்றும் கும்ப ராசி ஆகும். யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாக விளங்குகின்ற பரிகாரங்களும் பலகனும் உலக பிரசித்தி பெற்றது, பாராட்டை பெற்றது. நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு விபூதி விடுவதை பற்றிய சித்தர்களுடைய ரகசியம். அருகம்புல்லை உண்ணுகின்ற பசுமாட்டின் சாணத்தை எடுத்து உருண்டையாக்கி வெயிலிலே காய வைக்க வேண்டும். பின் இதனை உமியினால் மூடி புடம் போட்டு எடுக்க வேண்டும். இப்பொழுது இந்த உருண்டைகள் வெந்து நீராகி இருக்கும். இதுவே உண்மையான திருநீராகும். இது நல்ல அதிர்வுகளை மட்டும் உள்வாங்கும் திறன் கொண்டது. நம்மை சுற்றி அதிர்வுகள் இருக்கின்றன என்பது யாவரும் அறிந்தது. நம்மை அறியாமலே அதிர்வுகளின் மத்தியில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமது உடலானது இந்த அதிர்வுகளை ஏற்றுக்கொள்கின்றது. திருநீரானது நல்ல அதிர்வுகளை ஏற்றுக்கொள்ளும் தன்மை கொடுக்கக்கூடியது. அந்த வகையிலே உடலிலே முக்கிய பாகங்களில் திருநீர் இட்டுக் கொள்ளும் வழக்கம் இந்து மதத்தவர்களிடம் காணப்படுகிறது. இதை விட மனித உடலில் நெற்றி முக்கிய பாகமாக கருதப்படுகிறது. அந்த நெற்றியிலே வெப்பம் அதிகமாக வெளியிடப்படுகின்றது, உள் இழுக்கவும் படுகிறது. சூரிய கதிர்களின் சக்தியை இழுத்து சரியான முறையில் உள்ளனுப்பும் அற்புதமான தொழிலை திருநீரு செய்யும். அதனால் திருநீரை நெற்றியிலே இடுவார்கள்.
தனது உடலிலே சாம்பல் சத்து குறைந்து விட்டால் இலங்கை போன்ற வெப்பமான நாடுகளில் வளரும் கோழி இனங்கள் சாம்பலிலே விழுந்து குளிப்பதை கண்டிருப்பேன். பறவை இனமே தன் தேவையை தெரிந்து சாம்பலை நாடுகின்றது அல்லவா? அதுபோலதான் மனிதனும் தன் மூட்டு வலி தோற்றுவிக்கும் இடங்களில் நீர்த்தன்மையை உறிஞ்ச வல்ல திருநீரை அணிகிறார். பசுமாட்டு சாணத்தை எரித்து திருநீறு செய்கின்றார்கள். மாடு அருகம்புல் போன்ற பல வகையான புல்களை உண்டு தனது உடலை தேற்றி சாணம் போடும். அச்சாணம் தீயில் இடும்பொழுது ஏற்படும் ரசாயன மாற்றங்கள் உடலுக்கு மருத்துவத்தன்மையை கொடுக்கின்றன. இதைவிட இரு புருவங்களுக்கும் இடையே உள்ள பகுதியில் மிக மிக நுண்ணிய நரம்புகள் அதிர்வலைகள் உள்ளன. அதனால் இந்த இடத்தை பயன்படுத்தி பிறர் நம்மை மனவசியம் இலகுவாக செய்யும். அதனால் மனவசியத்தை தடுக்க அந்த இடத்தில் திருநூறு சந்தனம் போன்றவை இடப்படுகின்றன. சந்தனம் நெற்றியில் வெளியிடப்படும் வெப்பத்தை நீக்குகின்றது. அதிகமான வெப்பம் கூடிய நாடுகள் லாபங்கள் முதலிய பதியிடப்படல் திட்டமிடப்படல் போன்றவற்றை தொழில்படுகின்ற நெற்றி பகுதியிலே பிராண்டல் கார்டெக்ஸ் எனப்படும் இந்த இடத்தில் அணியப்படும் சந்தனமானது வெப்பம் மிகுதியால் ஏற்படும் மூளை சோர்வை நீக்குகின்றது. சந்தனம் இரு புருவங்களுக்கும் இடையிலே இடுகின்ற பொழுது மூளையின் பின்பகுதியில் ஞாபகங்கள் பதிவு செய்து வைத்திருக்கின்றன. இதை இப்போ கேம்பஸ் என்று இடத்திற்கு ஞாபகங்களை சிறப்பான முறையிலே அனுப்புவதற்கு இந்த பிராண்டல் கார்டெக்ஸ் சிறப்பான முறையிலே தொழில் இடப்படும். உடலிலே குளிர்ச்சி ஊட்டும் சந்தனத்தை நெற்றியிலும் உடலின் பல பாகங்களிலும் இந்து சமயத்தவர் அணிந்திருக்கும் காட்சி நகைச்சுவையாய் பார்ப்பதற்கு தோன்றினாலும் இதற்கான அற்புத காரணமும் அதில் உண்டு. நெற்றியிலே இரு புருவங்களுக்கு இடையே உள்ள நெற்றி பொட்டிலே பட்டும் படாமல் சுண்டு விரலை நேராக பிடித்தால் மனதிலே ஒரு வகை உணர்வு தோன்றும். அந்த உணர்வை அப்படியே வைத்து தியானம் செய்தார் மனம் ஒருமைப்பாடு தோன்றும். சிந்தனை தெளிவு வரும். எதையும் தெளிவாக புரிந்து கொள்ளும் நிலை தோன்றும். அந்த நெற்றி பொட்டு குளிர்ச்சியுடன் இருக்க வேண்டாமா? இதற்கு சந்தனம் சரியான மருந்து. இந்த உண்மைகளை சாதாரணமாக கூறி விளங்க வைக்க முடியாத மக்களுக்கு நிலை இல்லா வாழ்வின் நிலையை உணர்த்திட திருநீற்றை உடலிலே அணிய வைத்திருக்கின்றார்கள். மதத்தை காட்டி விஞ்ஞான விளக்கத்தை மறைத்து கூறிய விளக்கங்களால் மதம் வென்றது, விளக்கம் மறைந்தது. விபூதி இட்டுக் கொள்வதால் அந்த இடங்களும் அதற்குரிய பலன்கள். ஒன்று, புருவ மத்தியிலே நாம் விபூதி இடும் பொழுது வாழ்வின் ஞானத்தை ஈர்த்து கொள்ளலாம். 2, தொண்டை குழி நமது சக்தியை அதிகரித்துக் கொள்ளலாம். 3, நெஞ்சுகூட்டின் மையப்பகுதி தெய்வீக அன்பை பெறலாம். மேலும் விபூதியை எடுக்கும் போது மோதிர விரலால் எடுப்பது மிகவும் சிறந்தது. ஏனென்றால் நம் உடலிலே மிகவும் பவித்திரமான பாகம் என்று சொல்லலாம். நம் வாழ்வை கட்டுப்படுத்தும் சூட்சமும் அங்கு உள்ளது. நம் உடலின் அனைத்து நாடி நரம்புகளுடன் மூளையுடன் இணைக்கப்பட்டுள்ளன. உடலிலே அநேக நரம்புகள் நெற்றி பொட்டின் வழியாக செல்லுகின்றன. ஆகவே நெற்றி பகுதி அதிக உஷ்ணமாகவே இருக்கும். நம் அடிவயிற்றில் நெருப்பு சக்தி இருக்கிறது. ஆனால் அந்த சூட்டின் தாக்கம் அதிகமாக உணரப்படுவது நெற்றி பொட்டில் தான். அதனால்தான் காய்ச்சல் என்றால் நெற்றியிலே கை வைத்து உஷ்ணத்தின் தன்மையை அறிகிறோம். வாகனங்களில் என்ஜின் தொடர்ந்து இயங்கும் போது அதிக சூடாகும். இந்த சூட்டை குறித்து என்ஜினுக்கு அதிக ஆயுளை கொடுப்பது ரேடியேட்டர். அதுபோல் நமது மூளையும் அதை இணைக்கும் நரம்புகளும் குளிர செய்வதே நாம் நெற்றியில் பூசும் சந்தன குழம் செய்யும் தலையாய கடமை. தலையிலே ஏற்படும் வேர்வை, தலைமேல் விழும் பனித்துளிகளை மற்றும் தண்ணீர் போன்ற சிறு பகுதிகளை கெட்டிப்படுத்தி தல பகுதியிலே தங்கிவிடும். இதனால் தலைவலி, தூக்கமின்மை ஏற்படும். இப்படிப்பட்ட கெட்ட நீரை உறிஞ்சி வெளியேற்றவே விபூதி தரிப்பதின் நோக்கமாக இருக்கிறது. நெற்றி பகுதி அதிகம் சூடாவதால் கிருமி தொற்று ஏற்பட வாய்ப்பு உள்ளது. கிருமி தொற்றை தடுக்கவே மஞ்சள்
அதிலிருந்து தயாரிக்கப்படும் குங்குமம், சந்தனம், விபூதி ஆகிய 3 சிறந்த கிருமி நாசினிகள். அதை மறந்தும் பெண்கள் இன்று மஞ்சள் குங்குமத்தை ஒதுக்கி வருகின்றனர். பெரும்பாலான பெண்கள் ஸ்டிக்கர் பொட்டையே நம்பி இருக்கிறார். ஸ்டிக்கர் பொட்டு உடல் நலனுக்கு கெடுதியே செய்யும். அதில் தடவி இருக்கும் ஒட்டுப்பசை ரசாயனத்தால் ஆனது. இது நெற்றியிலே எரிச்சலை ஏற்படுத்தும், நெற்றியிலே கரையை ஏற்படுத்தும், தோல் வியாதியை உற்பத்தி செய்யும் மற்றும் சூரிய ஒளி நெற்றி பொட்டிலே விழுவதை தடுத்து விடும். கண் மற்றும் புருவங்களுக்கு ஸ்டிக்கர் பொட்டு ஆபத்தான். இப்படிப்பட்ட அருமையான தகவல்களை பெற்ற பெருமையான அன்பர்களே, இதை மனதிலே நிறுத்தி நீங்கள் பயன்படுத்தி நலம், பலம், வளம் பெற வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியை பூர்த்தி செய்கிறேன். 4வது பகுதியாக விளங்குகின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே ஜோதிட சாஸ்திரத்தில் 6வது பகுதியான ரணம், ருணம், சத்ரு என்ற ஒரு பகுதியை விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்த்த வண்ணமாக இருக்கின்றோம். அதிலே 8வது பகுதியும் கூடுதலாய் நாம் இப்பொழுது கவனித்து வருகிறோம். அந்த 8லே கேது நிற்க அதை செவ்வாய் பார்க்க மேற்கண்ட அமைப்பு யார் ஒருவருக்கு ஜாதகத்தில் ஒன்றோ பலவோ காணப்பட்டால் மோசமான தசா புத்திகளில் பக்கவாதம் வரும். கன்னியா லக்னக்காரர்களுக்கு சூரியன் துலாமில் நீச்சம் பெற்று புதன் ராகுவுடன் கூடி இருக்க மேற்கண்ட அமைப்பு ஜாதகத்தில் ஒன்றோ பலவோ காணப்பட்டால் மோசமான தசா புத்திகளிலே பக்கவாதம் வரும். எந்த காரணத்தாலும் நோய் தாக்குகிறதோ அந்த காரணத்துக்கு உரிய பரிகாரத்தை சிரத்தையுடன் செய்தால் நோய் பாதிப்பு குறையும். இப்பொழுது மனநோய் என்பது யார் யாருக்கு வரும், அதனுடைய கிரக அமைப்பு ஜாதகத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை காணலாம். சந்திரன் ராகுவுடன் கூடி 6ல் நிற்பது மனக்குழப்பத்தை தரும். சந்திரன் நீச்சம் பெற்று தீய கிரகம் பார்வை பெற்றால் மன நோய்கள் தரும். 5லே சந்திரன் பலம் குறைந்து நிற்க, 5ஆம் அதிபதி பலம் குறைந்து நிற்க மனநோய்கள் வரும். 5லே சனி புதன் சந்திரன் கூடி நிற்க மனநோய்கள் தரும். 5ஆம் அதிபர் சந்திரன் அமைந்து அவருடன் புதன் கூடி எங்கு இருந்தாலும் மனநோய் வரும். லக்னாதிபதி 12லே மறைந்து மேலும் ஒரு அசுபருடன் புதன் கூடி நிற்க மனநோய்கள் வரும். லக்னத்திலே சனி இருக்க 7ல் செவ்வாய் இருக்க ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது மனநோயை தரும். புதன் பலம் குறைந்து 5லே நிற்க அல்லது சனியோடு கூடி நிற்க மனநோய்கள் தரும். லக்னத்திலே புதன் ராகு சந்திரன் நிற்க இவர்களை சனி பார்க்க மனநோய் தரும். நீச்ச புதனோடு சந்திரன் சனி கூடி நிற்க அல்லது ராகு அல்லது கேதுவோடு நிற்க மனநோய் தரும். 5ஆம் வீடு பாதிக்கப்பட்ட 5ஆம் அதிபரும் பலம் புரிந்து சந்திரனும் ராகுவும் கூடி நிற்க அதை சனி பார்க்க மனநோய் தரும். நாளைய தினம் கண் நோய் என்பது எந்தெந்த கிரகங்களுடைய அமைப்பால் அது எந்த கண்ணை தாக்குகிறது என்பதை நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாக விளங்குகின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே கேது 2025 நினைச்சு கூட பார்க்காதீங்க. இனி கேதுவை வைத்து செய்யும் ராசிகள் அவ்வளவுதான் போங்க. கேதுவின் இடமாற்றம் 2025 மே மாதம் 18ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அப்படி நடைபெறும் பொழுது சில ராசிகள் கேது பகவானால் பணமழையில் நனைய போகின்றனர். அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து இங்கே காணலாம். கேது பகவான் 2025 நவகிரகங்களில் அசுப கிரகமாய் விளங்கக்கூடியவர். கேது பகவான் இவர் எப்பொழுதும் பின்னோக்கிய பயணத்தில் இருக்கக்கூடியவர். இவருடைய இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ராகு மற்றும் கேது இணைபிரியாத கிரகங்களாய் திகழ்ந்து வருகின்றன.
இவர்கள் வெவ்வேறு ராசிகளில் பயணம் செய்தாலும் இவர்களுடைய செயல்பாடு என்பது ஒரு மாதிரியே இருக்கும். அந்த வகையிலே கேது பகவான் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இறுதியில் கன்னி ராசிக்குள் நுழைந்தார். இந்த ஆண்டு முழுவதும் இதே ராசியில்தான் பயணம் செய்வார். ஆனால் அவர் 2025ஆம் ஆண்டு தனது இடத்தை மாற்றுகின்றார். கேது பகவானின் ராசி மாற்றம் மட்டுமல்லாத அனைத்து விதமான செயல்பாடுகளும் அனைத்து தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையிலே கேது பகவான் வருகின்ற 2025ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி சிம்ம ராசிக்கு செல்லுகின்றார். 18 மாதங்களுக்கு ஒரு முறை கேது பகவான் இடத்தை மாற்றுகின்ற காரணத்தால் அதனுடைய தாக்கம் கட்டாயம் அனைத்து ராசிகளுக்கும் இருக்கும். 2025 மே மாதம் 18ஆம் தேதி முதல் சில ராசிகள் கேது பகவானால் பணமழையில் நனைய போகின்றனர். அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து இந்த பதிவிலே நாம் காணலாம். முதலிலே மிதுன ராசி. உங்கள் ராசியின் 3வது வீட்டிலே கேது பகவான் இடம் மாறுகிறார். இதனால் உங்களுக்கு 2025ஆம் ஆண்டு மகிழ்ச்சியான ஆண்டாக இருக்கும். கடின உழைப்பு நல்ல பலன்களை பெற்றுத்தரும். முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும். மனதிலே தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் இருக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். உயர் அலுவலர்களுக்கு உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார். வேலை செய்யும் இடத்திலே உங்களுடைய பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும். ஊழியர்களுக்கு உங்களுக்கு மற்றவர்கள் சாதகமாக செயல்படுவார்கள். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். குடும்பத்திலே மகிழ்ச்சி அடைந்திருக்கும். நண்பர்களால் உங்களுக்கு உதவி கிடைக்கும். வாழ்க்கையில் பல்வேறு விதமான மகிழ்ச்சி தருணங்கள் அமையும். புதிதாக வீடு மற்றும் வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும். அடுத்தது துலாம் ராசி. கேது 2025ஆம் ஆண்டு சிறப்பான ஆண்டாக இருக்கும். உங்கள் ராசியின் 11வது வீட்டிலே சஞ்சாரம் செய்ய போகின்றார். அதனால் உங்களுக்கு வாழ்க்கையிலே அதிர்ஷ்டம் தேடி வரும். அனைத்து துறைகளிலும் வெற்றி கிடைக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள வேலைகள் அனைத்தும் வெற்றிகரமாய் முடியும். புதிய வருமானத்திற்கான ஆதாரங்கள் அதிகரிக்கும். சிறப்பான காலங்கள் உங்களுக்கு அமையும். முழு கவனத்துடன் செயல்படக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும். காதல் வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். திருமண வாழ்க்கை உங்களுக்கு வெற்றி அதிகமாய் கிடைக்கும். உயர் அலுவலர்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாய் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல யோகங்கள் கிடைக்கும். பண வரவில் எந்த குறையும் இருக்காது. நிதி நிலைமைகள் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வாழ்க்கை துணையின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். அதுபோல மீன ராசிக்காரர்களுக்கும் பலவிதமான நன்மைகளும் ஏற்றங்களும் மாற்றங்களும் இந்த காலகட்டத்திலே நடக்கும். அவர்களுடைய பகைவர்கள் அடிபணிவார்கள். வழக்குகள் இவர்களுக்கு சாதகமாய் இருக்கும். வருகின்ற நோய்களுடைய தாக்கமானது குறையும். விரயம் என்பது, விபத்து என்பது, ஆபத்து என்பது, மருத்துவமனை செலவு என்பது அனைத்தும் கட்டுப்படும், சுருங்கும். அதனால் பலவிதமான நன்மைகளை இந்த மீன ராசியை சார்ந்தவர்களும் பெற போகிறார்கள் என்பது மறுக்கப்படாத ஒரு உண்மை. ஆகையால் மீன ராசிக்காரர்களும் இந்த 2025 கேதுவுடைய இடமாற்றத்தால் நல்லதொரு பலாபலன்களை அடைவார்கள். வாழ்க்கையிலே கடன் தொல்லையில் இருந்து, வழக்கு தொல்லையில் இருந்து, எதிரி தொல்லையில் இருந்து, விபத்து ஆபத்து இன்றி சுகமாக அவர்கள் வாழ்க்கை இந்த 18 மாதங்கள் செல்ல இருப்பதால் இது ஒரு அற்புதமான காலமாக அவர்களுக்கு இருக்கும். இது போன்ற கோச்சார பதிவை பெறுகின்ற அன்பர்களே, நீங்கள் உண்மையிலே பாக்கியவான்கள், புண்ணியவான்கள். அதனால் இப்படிப்பட்ட பதிவுகளை முன்கூட்டியே அறிந்து ஜோதிட வழிகாட்டுதலை பெறுகிறீர்கள்.
ஜோதிட ஆலோசனையும் பெறலாம். சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. இருந்த போதிலும் கூட உங்கள் சொந்த ஜாதகத்தின் அடிப்படையிலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை இதிலே வருகின்ற அலைபேசிகளின் மூலமாக, தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதியாக திகழ்கின்ற 6வது பகுதியாக விளங்குகின்ற கடைசி பகுதியாக இருக்கின்ற அந்த பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலன், 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் நாம் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசி. மேஷராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் மேம்படும். பலருக்கு மருத்துவ செலவுகள் குறையும். சிலருக்கு பூர்வீக சொத்து விஷயங்களில் வழக்குகள் தீரும். பெரும்பான்மையான பிரச்சனைகள் சுமூகமாக பேசி தீர்க்கப்படும். தந்தை வழியில் கூட சிலருக்கு நன்மைகள் உண்டு. தந்தையின் உடல் ஆரோக்கியம் கூட மேம்படும். சிலருக்கு இளைய சகோதர உறவுகளால் நன்மை உண்டு. சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கூட கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் நல்லபடியாய் நடந்து தொழில் வியாபாரம் வெற்றிகரமாய் இருக்கும். உத்தியோகத்தில் கூட நல்ல திருப்பங்கள் எல்லாம் ஏற்படும். மொத்தத்தில் நன்மைகள் ஏற்படும் நல்லதொரு நாள் இந்த நாள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் மேம்படும். பலருக்கு மருத்துவ செலவுகள் குறையும். சிலருக்கு பூர்வீக சொத்து விஷயங்களில் வழக்குகள் தீரும். பெரும்பான்மையான பிரச்சனைகள் சுமூகமாக பேசி தீர்க்கப்படும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தையின் வழியில் கூட சிலருக்கு நன்மைகள் உண்டு. தந்தையின் உடல் ஆரோக்கியம் கூட மேம்படும். சிலருக்கு இளைய சகோதர உறவுகளால் நன்மை உண்டு. சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கூட கிடைக்கப்படும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் எல்லாம் நல்லபடியாய் நடந்தேன். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் வியாபாரம் வெற்றிகரமாய் இருக்கும். உத்தியோகத்தில் கூட நல்ல திருப்பங்கள் எல்லாம் ஏற்படும். மொத்தத்தில் நன்மைகள் ஏற்படும் நல்லதொரு நாள் இந்த நாள். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்றைய தினம் தொழில் அல்லது வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிமுகப்படுத்தி வாடிக்கையாளர்களை கவருவீர்கள். கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் இருந்து வந்த தேக்க நிலை கூட படிப்படியாய் குறையும். அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். விவசாயிகள் எதிர்பார்த்த லாபங்களை பெறுவார்கள். அரசு வகையில் கூட சிலருக்கு ஆதரவு அல்லது அனுகூலம் கிடைக்க பெறும். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் வந்தாலும் கூட ஒற்றுமை குறையாது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பல நல்ல திருப்பங்கள் ஏற்படும். சிலருக்கு செலவு செய்து நல்ல வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் தடைப்பட்டு வந்த சலுகைகள் கிடைக்க பெறுகின்ற நல்ல நாள். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் தொழில் அல்லது வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிமுகப்படுத்தி வாடிக்கையாளர்களை கவருவீர்கள். கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் இருந்து வந்த தேக்க நிலை கூட படிப்படியாய் குறையும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். விவசாயிகள் எதிர்பார்த்த லாபங்களை பெறுவார்கள். அரசு வகையில் கூட சிலருக்கு ஆதரவு அல்லது அனுகூலம் கிடைக்க பெறும். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் வந்தாலும் கூட ஒற்றுமை குறையாது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பல நல்ல திருப்பங்கள் ஏற்படும். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு செலவு செய்து நல்ல வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் தடைப்பட்டு வந்த சலுகைகள் கிடைக்கப் பெறுகின்ற நாள் இது ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்றைய தினம் சிலருக்கு எதிர்பாராத அதட்டங்கள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு. பொருளாதார நிலை திருப்தியாக இருக்கும். பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட சுப செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நல்லபடியாய் நடந்தேறும். செய்யும் தொழிலே போட்டிகளை கடந்து சாதிப்பீர்கள். மொத்தத்தில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு உண்டு. வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். உத்தியோகத்தில் கூட நல்ல திருப்பங்கள் எல்லாம் ஏற்படும். நட்சத்திர பலன்கள். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு.
பொருளாதார நிலை திருப்தியாக இருக்கும். பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட சுப செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நல்லபடியாய் நடந்தேறும். செய்யும் தொழிலே போட்டிகளை கடந்து சாதிப்பீர்கள். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு மொத்தத்தில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு உண்டு. வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். உத்தியோகத்தில் கூட நல்ல திருப்பங்கள் எல்லாம் ஏற்படும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்றைய தினம் உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தங்கள் தவற்றை உணர்ந்து அன்பு பாராட்டுவார். கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு கனிந்து வரும். உத்தியோகத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி நாடி ஓடி வரும். பொருளாதார நிலை சாதகமாய் இருக்கும். குடும்ப தேவைகள் அனைத்தும் நல்ல விதத்திலே பூர்த்தியாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அலைச்சலை தந்தாலும் கூட இறுதியிலே எல்லாம் நல்லபடியாய் நடந்து கொடுத்த வாக்குறுதிகளை நல்லபடியாய் நிறைவேற்றுவீர்கள். தொழில் அல்லது வியாபாரத்தில் மறைமுக போட்டிகள் குறையும். பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்களிடத்தில் திரும்பி வருவார். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்க்கும் நன்மைகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு திடீர் வேலை மாற்றம் ஏற்படலாம். அது பிற்காலத்தில் நன்மை தரும் விதத்திலே இருக்கும். இப்படியாக பெரும்பாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தங்கள் தவற்றை உணர்ந்து அன்பு பாராட்டுவார். கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு கனிந்து. பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி நாடி ஓடி வரும். பொருளாதார நிலை சாதகமாயிருக்கும். குடும்ப தேவைகள் அனைத்தும் நல்ல விதத்திலே பூர்த்தியாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அலைச்சலை தந்தாலும் கூட இறுதியே எல்லாம் நல்லபடியாய் நடந்தேறும். கொடுத்த வாக்குறுதியில் நல்லபடியாய் நிறைவேற்றும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் அல்லது வியாபாரத்தில் மறைமுக போட்டிகள் குறை. பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்களிடத்தில் திரும்பி வருவார். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்க்கும் நன்மைகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு திடீர் வேலை மாற்றம் ஏற்படலாம். அது பிற்காலத்தில் நன்மை தரும் விதத்திலே இருக்கும். இப்படியாக பெரும்பாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் ஏற்படும். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். வேலை சுமையால் உடல் அசதி, மனசோர்வு வந்து நீங்கும். தேவையற்ற வீண் அலைச்சல்கள் அதிகரிக்கும். சிலர் உங்களை தாழ்த்தி பேசினாலும் அதற்காக கலங்காது. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிருப்தி அடைவார்கள். உத்தியோகத்தில் சக ஊழியருடன் பணிபுவோர் வந்து நீ வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நாள். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை சுமையால் உடல் அசதி, மன சோர்வு வந்து நீ தேவையற்ற வீண் அலைச்சல் அதிகரிக்கும். சிலர் உங்களை தாழ்த்தி பேசினாலும் அதற்காக கலங்காது. பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிருப்தி அடைவார்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் பணிபோர் வந்து நீ வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நாள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். தந்தை வழியிலே தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும். சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கும். உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். வியாபாரத்தில் பிற்பகலுக்கு மேல் பணியாளர்களுடைய பிரச்சனை ஏற்படக்கூடும். முருக பெருமானை வழிபட மகிழ்ச்சி கூடுதலாகும். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழியிலே தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும். சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் உணவு விஷயத்தில் கவனமாயிருக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பகலுக்கு மேல் பணியாளர்களால் பிரச்சனை ஏற்படக்கூடும். முருக பெருமானை வழிபட மகிழ்ச்சி கூடுதலாய் அமையும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து நீங்கும். யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம். சகோதர வகையிலே பிணக்குகள் வரும். உஷாராக இருக்கவும். உடல் நலம் பாதிப்பதற்கு வாய்ப்பு. வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து நீங்கும். யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம்.
சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சகோதர வகையிலே பிணக்குகள் வரும், உடல் நலம் பாதிக்கும், வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் பொறுப்புடன் அதிகரிக்கும், பொறுப்புகள் அதிகரிக்கும், எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், எதிலும் பொறுமையாக கடைபிடிக்க வேண்டிய நாள். பிள்ளைகளால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும், மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. வீட்டில் பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும், உறவினர்களால் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். வாடிக்கையாளரிடம் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். முதலீடுகளில் கவனம் தேவை, பொறுமையுடன் காரியங்களை அணுகவும். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள். பிள்ளைகளால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும், மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீட்டில் பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும், உறவினர்களால் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். வாடிக்கையாளரும் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் முதலீடுகளிலே கவனம் தேவை, பொறுமையுடன் காரியங்களை செய்து வெற்றி பெறவும். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். தந்தையின் தேவையை நிறைவேற்றி மகிழும் வாய்ப்பு உண்டாகும். குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். மாலையிலே பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். விநாயகரை வழிபடுவதன் மூலம் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். தந்தையின் தேவையை நிறைவேற்றி மகிழும் வாய்ப்பு உண்டாகும். குடும்பத்தினுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். புராணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாலையிலே பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு. உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். விநாயகரை வழிபடுவதன் மூலம் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்று சந்திராஷ்ட தினம் மாலை 4 மணி வரை நீடிப்பதால் எதிலும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் கவன சிதறலின்றி இயக்க வேண்டும். பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. சந்திராச தின தீட்சணையை குறைப்பதற்கு மகர ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும். கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு மாலையிலே 4 மணிக்கு பிறகு சந்திராஷ்ட தினம் தொடங்குவதால் இன்று அவர்கள் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் மாலை பொழுதிலே இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களில் மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும். கவன சிதறல் இன்றி கும்ப ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இயங்கக்கூடாது. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைப்பதற்கு அனுமன் சாலிசா சுந்தரகாண்ட பாராயணம் அனுமனுடைய வழிபாடு இவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த உதவி செய்யும். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். வெளுத்ததெல்லாம் பாலாக நினைத்து சிலரிடம் பேசி சிக்கிக் கொள்ளாதீர்கள். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம். உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள். விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நாள். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளுத்ததெல்லாம் பாலாக நினைத்து சிலரிடம் பேசி சிக்கிக் கொள்ளாதீர்கள். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள். விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நாள். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று
நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.